ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SPS ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். பேரலாக போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்க லைனில் குத்தி வெளியில் லூப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை மேலே இருக்க லைனில் போட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இழுத்துடணும். சரிங்களா? இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போடணும். ஓகேவா? இப்போது ஆஸ் யூஷுவல் பக்கத்தில் என்ன பண்ணணுன்னா செயின் ஸ்டிச் போடணும். அதை ஒன்றும் பண்ணக்கூடாது, செயின் ஸ்டிச் அப்படியே இருக்கட்டும். ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது மேலே இருக்க லைனில் செயின் ஸ்டிச் போட்டு குத்துறோம். சரிங்களா? செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா கீழே இழுத்துட்டு வந்துடணும். இழுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல குட்டியாக லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டால் தான் அந்த பெரிய செயின் ஸ்டிச் நிற்கும். எப்பயுமே பெரிய ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கம்பல்சரி லாக் ஸ்டிச் போட்டால் தான் பெரிய ஸ்டிச் வந்து கழண்டுக்காமல் நிற்கும். இப்போ எப்பயும் போல் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடணும். அந்த இடத்துல செயின் போடாமல் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துட்டு அந்த லாங் செயினை லாக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இது இவ்வளோ பெருசாக போடணுன்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றதை வந்து சின்னதாகவும் போடலாம். ஓகேவா? அப்படியே லாக் போட்டு முடிச்சிடுறோம். நார்மலாக நம்ம பட்டனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல, காஜாவில் வந்து இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு நேம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம குத்துறோம், வெளியில் எடுத்துடுறோம். செயின் போட வேண்டிய இடத்துல லாங்காக குத்துறோம். குத்திட்டு அந்த இடத்துல செயினை போடாமல் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுறோம். வந்துட்டு அந்த செயினை லாக் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். பக்கத்தில் செயின் போடுறோம். திருப்பி குத்துறோம். அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். திரும்பி பக்கத்தில் பக்கவாட்டில் செயின் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் நேராக என்ன பண்ணுறோம், ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? இப்போது அதை லாக் பண்ண ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். திரும்பி பக்கத்தில் அப்புறம் செங்குத்தா. அவ்வளோதான். ஹரிசாண்டலாக ஒன்று போடுவோம், வெர்டிக்கலாக ஒன்று போடுவோம். சரிங்களா? வெர்டிக்கலாக போடுறோம். திருப்பி பக்கத்தில் ஹரிசாண்டலாக குத்துறோம். இதே தான் நம்ம மாற்றி மாற்றி பண்ணிட்டு வர போகிறோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு. இது இவ்வளோ பெருசாக போடணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து கேப் கோடு வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுட்டேன். இதை நீங்கள் சின்னதாகவும் போடலாம். இதை நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். அவுட்லைனுக்கு நீங்கள் இப்போ டிசைன் போட போகிறீங்க, அவுட்லைன் போட போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு நீங்கள் போட வேண்டாம். சரிங்களா? சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு போட்டிருக்க ஒரு டிசைன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.